தேசிய ஜனநாயக கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் தனது முகநூல் பக்கத்தின் மூலம் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவரது பதிவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 59 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். 1998 ஆண்டு கோவை மக்களவைத் தொகுதியில் அதிமுக பாஜக கூட்டணியில் வெற்றி பெற்று திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அதிர்ச்சி அளித்தவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் பாஜக மாநில தலைவராகவும் ஜார்க்கண்ட் ஆளுநராகவும் பின்னர் மகாராஷ்டிரா ஆளுநராகவும் சிறப்பாக பணியாற்றியவர் இப்போது குடியரசு துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டிருப்பது பெருமிதம் அளிக்கிறது என்றார். பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டோருக்கு அவர் நன்றியையும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த குடியரசு துணைத் தலைவராகும் வாய்ப்பு நீண்ட காலத்திற்கு பிறகு கிடைத்திருப்பதாகவும் இது ஒவ்வொரு தமிழருக்கும் பெருமிதம் அளிக்கும் செய்தி எனவும் வானதி ஸ்ரீனிவாசன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார்.